கறி என்றால் என்ன பையா? ஓ அவர்தான் கேட்டாரு. சரி சரியா? நான் சொன்னது அப்படியே போய் சொல்லு. எப்படி எப்படி தெரியுமா? கறினா என்ன கறின்னு கேட்டாரு. ஆமா பன்னி கறி போய் சொல்லு. பண்ணிக்க சொன்னா பன்னி கறி சொல்றா கிஃப்ட் தருவாரு. லிப்டா வச்சுக்கிறேன் வச்சுறாரா? யாருமே இல்ல, உனக்கு எனக்கு மட்டும் தெரியும். சொல்ற மாதிரி மதியானம் ஒரு பீரியா ஒரு கோட்டரியா ஒரு மணிட்டுக்கு ஒண்ணு வச்சு நல்லா ஆயமா இருக்கும். அது உள்ள பெருசா வச்சுருப்போ தருவார். இன்னொரு கறி என்றா நடராஜ் மாமா, நீங்க வா. நடராஜ் மாமா வா. என்ன சொன்னாரு மானா? பங்காளி வா பங்காளி. என்ன பங்காளி சொன்னாரு? என்ன கட்டாம தப்பா பாத்தியா? அது தப்பாண்டா. அந்த கறிலாம் இருக்காது. கடன்ல போறாங்க பாரு வரவையில கூட்டு ரோட்ல மாட்டுக்கறியா? மாட்டுக்கறி சொல்லி கட்டா இருக்கு. கூடு பங்க. ஆமா கட்டா இருக்கு. போற கவிழ் படி போய் சொல்ற போற. காமெடி உனக்கு தெரியாதா? தெரியாதா போடா. இப்ப நாம சொல்ற மாதிரி என்னடா கறி என்றால் என்ன? கறி என்றால் குதிரை போடு. பரி என்றால் என்ன? பரி என்னது? அம்மா கூ குதிரை பாருங்க. இப்படி சொல்லக்கூடிய படைகள் எல்லாம் நான் கண்டால் ரதம் புரிய வேண்டும். ஆமாங்க. அது மட்டுமல்லாம தம்பி எனக்கும் திருமணம் ஆகிவிட்டதுடா. நல்லா அடிக்கிறீங்க. ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் எல்லா புள்ளுங்க தானே. எப்படி என்றால் எப்படி வர்ணகாதிபதி திருமணம் செய்து எனக்கும் மொத்தம் 50 பெண் பிள்ளைகள். பாத்து 50 பொண்ணாண்டா. 50 பொண்ணாண்டா 59 அட 9 அப்பா இவங்க முன்னாடி தின்னுட்டு வேற காலியா இருக்காது போல. காந்தாரியே மிஞ்சிருவாங்க போல. காந்தாரியே மிஞ்சிருவாங்க போல. அப்படி 50 பெண் பிள்ளைகளையும் திருமணம் செய்து முடிச்சு நடராஜ் ஒரு பொண்ணு அவுத்து பண்ணிடுறான் பாருங்க. கல்யாணம் பண்ணாம தலை நட்டு போச்சு. ஒரு பொண்ணு வேணுங்க. யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? 27 அப்பா சந்திரனுக்கு 27 கார்த்திகருக்கு 13 அந்த பரம கடவுள் இருக்கின்றாரு. அண்ணவனுக்கு ஒரு பெண்ணை கொடுத்து அவரு தான் ஆம்பளை. பரம கடவுள் தான் ஆம்பளை. ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு ஆம்பியா மத்தவள எப்படி பாரு. சந்திரனுக்கு 27 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தானா? அப்பா அவனுக்கு எங்க 27? அப்படி 50 பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பூஜை வச்சு வீட்டுல பற கஷ்டம். ஒரு பொண்டாட்டி வச்சு வீட்டுல பற கஷ்டம். சின்ன வயசுல போனா பரவாயில்ல கதை. உப்பு தயிர் ஊத்தி உப்பு போட்டு கத்து கொடுத்துருவோம். அப்படி 50 பெண் பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொடுத்துட்டீங்க. ஆனால் மந்திரி மகாராஜா வேண்டாம். இந்த 50 பெண் சொன்னீங்க. ஆமா வேண்டாம். இதுல பரமனுக்கு கொடுத்த பாரு. அன்னபூரணி அபிதா பாரு. அன்னபூரணி அபிதா குஜாம்பா. அந்த மகன் மீது ஒரே ஆசை. ஆமாண்டா. அவனை எப்படி வளர்த்தேன் தெரிவிக்கின்றேன். வா
ஆகாயத்திலே 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஓர் சந்திரன் இருந்தால் அது எப்படி அழகு தெரிகின்றதோ தன்னை போல எனக்கோ 50 பெண் பிள்ளை இருந்தாலும் அந்த 49 பெண்ணை ஓர் கண்ணாகவோ இந்த அன்னபூரணி அபுஜாம்பலை ஓர் கண்ணாகவோ வளர்த்து வந்து அது மட்டுமா அந்த 50 பெண் பிள்ளைகளிலே 49 பெண்ணை ஓர் கண்ணாகவோ அன்னபூரணி அபுஜாம்பலை ஓர் கண்ணாகவோ தாளாட்டி சீராட்டி அமுதம் ஊட்டி இந்த மாறினும் தோழினும் தூக்கி சுமந்தா அது மட்டுமா
காலாட்டி சீராட்டி அமிர்தம் என்னென்றால் நான் பெண்ணாக எண்ணவில்லை. ஆனால் மந்திரி நானோ என்ன இங்கு 5 புறம் கொண்டிருந்தார் என் மகளுக்கு தெரியா போது ஏண்டா திருமணம் செய்த நாள் முதல் இன்று வரை என்னுடைய மகளும் வந்து என்னை பார்த்தது கிடையாது. நானும் சென்று என்னுடைய மகளை பார்க்கவில்லை. ஆனால் இன்றைய தினத்திலே என்னுடைய மகள் மீது ஒரே ஏக்கமாக இருக்கின்றது. மகளுக்கு வர போறது நம்ம நேரம் சென்று மகளை பார்க்கலாம். ஒரு எட்டி அப்படியே சும்மா இப்படி போய் எட்டி போகலாமா? மகாராஜா தெரியுமா சத்தியமாடா நான் சின்ன பொண்ணுக்கு பையா ஏன்னா அட பாவி சூத்து போத கண்ணாடியோ ஆமாடா அம்மாவோடைய பூ 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 பொண்ணுல வைக்க பூ பண்டில வைக்க பூவா அம்மாவுக்கு சத்தியமாட பாவிய ஊம்புக்காரு கண்ணுல போய் ஊம்புக்காரு பூலாடியோ பாவாடியோ அம்மா சூத்துக்கு தேங்க எண்ணையோ தலைக்குடா அதான் தாய் தேங்க எண்ணையோ அம்மா குஞ்சில பாட்டு நகை கண்டாடி பாட்டு நகைதா சத்துக்கு முஞ்சி வந்து ஏன்னா அதுல விடு சத்தியமாண்ணா எங்க அம்மாவுக்கு இந்த திருவண்ணாமலை சோமாஸ் கொல்லியும் யாராவது கடையல்ல ராஜனு பொன்ராஜனு பச்சை பாசு திருமலை சீனிவாசா ஊம்புகாரு எல்லா தள்ளி ஏறி பாத்துட்டியா கட்சியா சொல்றேன் பாவிய இந்த செல்ல மூலம் ரெடிமேட்ல போயிட்டு உங்க அம்மால ஒரே ஒரு புறா வாங்கிட்டு வந்தா சத்தியமா ஏன்னா நான் அதுக்கு மந்திரி இல்ல மகாராஜாவுக்கு அது எனக்கு சித்தப்பானு ஓடி வரும் சத்தியமா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பொண்ணுக்கு. ஆமா பொண்ணுக்கு கையில பார்க்க போறேன்ல அதனால போய் என் பொண்ணுகிட்ட குத்துட்டு வரலான்னு போறேன். ஏன்னா முத்தியா இதெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு எடுத்து போறீங்க. ஆமா பொண்ணு வீட்டுக்கு எடுத்து போறேன். ஆமா நான் தூக்கிட்டு போறேன். போட தீ போட போலாமா? நீ விடு ராஜத்தை விடு. இப்போது மகளை பார்க்க போகலாமா? அப்படியே போடா எவ்வளவு அழகா போற மோளை பார்த்தா எவ்வளவு பின்னால எப்படி எடுத்து போறது? எங்க மகாராஜா நானும் போறோம் முன்னாடி மோள தலைக்காரர் எல்லாரும் ஒரு டான்ஸ் ஆனது கலகலப்பா இருக்கும். அதனால டான்ஸ் ஆடிட்டே வரேன். வயசுக்கார மகாராஜா இன்னத்துக்கு போற டான்ஸ் ஆடணும். ஏண்டா பார்த்தா என் கையில காட்டி ஆட ஆபரணங்களும் ஆட கோபுரங்களும் வாசியம் எப்படி இருக்கின்றது? என்ற சத்தமும் எப்படி இருக்கின்றது பார்த்தாயா? ஏண்டா இந்த கைலாயத்தில் நானே இருந்தாலும் இந்த கைலாயத்தில் இருந்து வருவதற்கு மனம் வருமா?
ஏன்னா புயல்கள் அப்படி கூப்பிடுறது அரோகன் அரோகன் தந்த காயில சேர்ந்து வந்து பாத்துக்கிறது. ஆமாண்டா, இருந்தாலும் ஆமாங்க. நாம் நேரடியாக செல்லக்கூடாது. நேரடியாக செல்லக்கூடாது. ஏனென்றால் ஏன்னா நீ அந்த வந்து பரமனே மாமனார். மாமனார். ஆகையால் ஒரு வைப்போக்கு இருந்தால் அழைத்து வா. அப்படியே. அப்பா ஐயா நீயோ இந்தகரவாசியா இல்ல புறநகரவாசியா? ஐயா நானும் இந்தகர்வாசி. இந்தகரவாசி என்றால் மிக்க சந்தோஷம். எனக்கோ நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? எப்படி என்றால் எப்படி? கைலாயபதியிடம் சென்று உன்னுடைய மாமனார் தத்தக பிரம்மன் பொய்கரை மண்டபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 32 வகை நாளதாளத்தோடு எதிர் வந்து அழைத்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்துட்டு வா. ஓ அப்படி ஆகட்டும். ஐயா உன் மாமனார் கூடிய சத்தியபுரமன் வந்து பொய்கரை மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கொட்டி மேல தளத்துடன் 32 மேல தளத்துடன் வந்து அழைத்து செல்லுமாறு உன்னிடம் அறிக்கை இட்டு சொன்னார். என்னிடம் ஊரை தேடி வந்து வீட்டை தேடி வருவார். அப்படியே நான் போறேன் போ. என்னடா ஆச்சரியம், ஒரு ஆளை எடுத்தியோ? இன்னும் வரவில்லை. ஏண்டா, அது அவன் மகாராஜா. அந்த பரமனுடைய ஜாதி புத்தி. ஆமா மகாராஜா. இருந்தாலும் நானோ என்னுடைய மகளை தான் மகாராஜா பார்க்கிறேன். ஒரு ஆண் மகன் ஒரு பூஜாவடி சென்ற ஆண் மகன். அப்படியா? நானோ என்ன அந்த ஆண்டி பையலை பார்க்க வந்தேன். இல்லங்க என்னுடைய மகளை நம்ம பார்க்க மகளை வந்தேன். பார்க்க வந்தீங்க. ஆமாண்டா. ஆமாங்க. அதை பார்த்தாயா? அரோகரா, அரோகரா, அரோகரா. சத்தம் கேட்கின்றது. ஆமா, எப்படி என்றால் வரக்கூடிய தேவர்களுக்கு என்னுடைய மகளும் அந்த பரமனும் வரமளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆமாங்க. ஆகையால் தேவர்களில் ஒருவராக வரம் வாங்குவது போல நம்முடைய மகளை சும்மா இப்படி எட்டி பார்த்து அப்படியே எட்டி பார்த்து வந்தாங்க. இதே தக்க சமயம். அப்படியே போலாம். போகலாமா? அதோ நாளைக்கு அதே சண்டால பையனே. ஒரு பரமனின் சத்தியமா கத்த முடியம்மா சத்த முடியாதம்மா. சரி அம்மா தொலைவில் வந்துட்டேம்மா கத்தாதம்மா. ஏம்மா சத்த முடியாது ஏன்னா உட்கார ஏன்னா ஏன்னா இப்படி வச்சு உட்கார சாமி. ஆமாங்க. அதுக்கு
யார் தெரியுமா? ஐ தாசனத்திலே வந்த சபையே, ஐயோ, ஐயோ. ஐ தாசனத்திலே வந்த வந்து பாரு எங்க மகாராஜா வாடிக்கிறானு ஊத்தரா மூஞ்சி ஆடி பாரு காவல் காக்கக்கூடிய நந்தி பயல் மாடு பரமனிடத்தில் காவல் காக்கக்கூடிய நந்தி பையன் அடிக்கலாமா? அதுக்கு யார் தெரியுமா? ஐ கேடி கேவலம் மாட்டு உருவம் படைத்த மாடு அந்த பரமனின் மாமனார் என்று மாமனார் எங்க மகாராஜா எங்க மகாராஜா பேமணி பையன் கட்டல தூத்துக்க கம்மியாட்டி பாது கட்ட பையன் ஜனகாஜா டவுசரியா ஆடியா ஆடியா பாருங்க ஆனால் சுவாமி நான் தெரியாமல் கொஞ்சம் மன்னித்துக்கொள். அடே சண்டாள பயலே மரியாதை அவனுக்கு நான் தெரியும். மானம் கெட்டு போய்விடும்.
மரியாதையாக ஓடிவிடு. பட்டத்தோட்டி காலில் வந்து விழுந்தாலும் உன்னை நேசிக்க போதும். ஆனால் சுவாமி பத்தி என்றும் குட்டி என்றும் மறக்காதே ஆனால் சாமி பத்தி என்றும்